ஒரே டைமில் 5 விதமான இட்லி பொடி செய்யலாம். என்னென்னனாக்க கருவேப்பிலை பொடி, வேர்க்கடலை பொடி, எள்ளு பொடி, பருப்பு பொடி, பூண்டு பொடி. அதுக்கு தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பொடிக்கும் பொதுவாக வறுக்கக்கூடிய கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை. இதோடு 4 பொடிக்கு தேவையான எள்ளு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே எடுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே 10லேருந்து 15 நிமிஷம் வரலும் நல்லா ஆற வச்சிடுங்க. ஃபஸ்ட்டு எள்ளு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கருப்பு எள்ளு வறுத்து வச்சுங்கிறது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வெந்தயமும் கடுகும் ஆட் பண்ணிக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்ததாக்க எள்ளு பொடி ரெடி. இதே மாதிரி வேர்க்கடலை, பூண்டு, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி இது எல்லாமே இந்த முறையிலே எடுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்தோன்னாக்க 5 விதமான இட்லி பொடி ரெடி. நைஸாக அரைச்சிட்டு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் வெளியில் வச்சா 1 மாதம் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா 2 மாதம் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.